Good morning, 6th standard students. Today in your English session, we are going to see pictogrammar, simple present tense, present continuous tense, and then simple past tense and past continuous tense. இதுதான் வந்து இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். So let's get into the lesson. First picture பாருங்க. Magnet attracts iron. So magnet வந்து iron attract பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. So இந்த attracts அப்படின்றது நம்மளுக்கு எதை indicate பண்ணுதுன்னா இந்த sentence வந்து simple present tenseல இருக்கிறத நம்மளுக்கு indicate பண்ணுது. Next picture பாருங்க. He opens the door and enters the room. So ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா டோரை திறந்து உள்ள வராரு. So இதுவும் வந்து present tense தான். Opens, enters. இதுதான் வந்து tense indicate பண்ணக்கூடிய words. So இப்போ நடக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். அதான் present tense. Kanyakumari Express departs at 5:15 p.m. So Kanyakumari Express எப்போதுமே என்ன டைம்க்கு கிளம்பும்? 5:15 p.m. க்கு கிளம்பும். So departs அப்படிங்கிறது simple present tense indicate பண்ணுது. So simple present tense எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க கொடுத்திருக்காங்க. Facts that exist at all times. So எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசினா அப்போ நம்ம simple present tense யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் magnet attracts iron. So magnet வந்து எப்போதுமே iron attract பண்ணும். அது மாறவே மாறாது. So ஜென்ரலான facts, truths இது எல்லாத்துக்கும் நம்ம simple present tense யூஸ் பண்ணணும். Next permanent situation. So permanentா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கும் நம்ம simple present tense யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் I live in Chennai. So நான் சென்னையில தான் வசிக்கிறேன். So அது வந்து ஒரு permanentான ஒரு விஷயம். So அதுக்கு நம்ம simple present tense யூஸ் பண்ணணும். Next, expressing actions happening now. So இப்போ நடக்கிற விஷயத்தை நம்ம பேசும்போது simple present tense யூஸ் பண்ணணும். He opens the door and enters the room. So யாரோ ஒருத்தர் டோர் ஓபன் பண்ணி உள்ள வராரு. அதை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ நடக்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது we have to use simple present tense. Next, habitual actions. Habitual actions வந்து எப்போதுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், டெய்லி ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம், அதை பத்தி பேசும்போது நம்ம simple present tense தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ரவி goes to school at 8:30 a.m. டெய்லி ரவி வந்து 8:30 a.m.க்கு தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போவான். So that also you have to write in simple present tense. Next வந்து future reference. Future reference நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயம் வந்து ஃபியூச்சரை பத்தி பேசுறோம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம இப்போ சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 p.m. ஸோ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து 5:15 மணிக்கு தான் கிளம்ப போகுது. ஆனா நம்ம இப்போ காலையில அதை பத்தி பேசுறோம். தோ அது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை பத்தி நம்ம பேசினாலும் அது வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம், மாறாம நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வெங்கட் will leave the class as soon as அன்பு arrives. ஸோ அன்பு வரும்போது வெங்கட் வந்து கிளாஸ் விட்டு வெளியே போயிடுவான்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து அன்பு வரப்போறது எப்போனே நம்மளுக்கு தெரியாது, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தான். ஸோ அன்பு வந்தோடனே வெங்கட் வந்து கிளாஸ்ல இருந்து வெளியே கிளம்புவான்னு சொல்றோம். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸை பத்தி இப்ப சொன்னா அப்பவும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுல இருக்கிற வேர்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். attracts, live, opens, enters, goes, departs, அதுக்கப்புறம் arrives. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து தப்பு பண்ணாம எழுதணும். அப்பதான் கரெக்டான டென்ஸை நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வில் see present progressive tense. present progressive tense or present continuous tense எப்படி வேணா சொல்லலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதாவது ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்லும் போது present continuous tense யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் you're always disturbing me. நீ என்னை எப்போதுமே எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்க, தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா present continuous tense. இந்த மாதிரி ing வந்தாலே, வேர்போட ing வந்தாலே அது வந்து continuous tense தான். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
you're always disturbing me னா நீ எனக்கு எப்போதுமே தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். கொடுத்து கொண்டே, அதுதான் வந்து கண்டினியூஸ் டென்ஸோட இண்டிகேட்டர். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், my grandfather is reading the newspaper now. ஸோ எங்க தாத்தா இப்போ நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறார். படித்து கொண்டு, ஸோ இப்போ நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். ப்ரெசண்டா நம்ம பேசும்போது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, அதை பத்தி நம்ம பேசும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பாருங்க. unfinished actions now, அதாவது இப்போ நடந்துட்டே இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்ம present continuous tense யூஸ் பண்ணோம். my grandfather is reading the newspaper now. இப்போ எங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஒரு அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் முடியல, நடந்துட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லும்போது நம்ம present continuous tense யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், annoying habits. ஸோ ரொம்ப ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், you're always disturbing me. நீ எப்போதுமே எனக்கு தொல்லை கொடுத்தே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், டெஃபினட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட். ஸோ ஃபியூச்சரில் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். The Prime Minister is visiting Chennai tomorrow. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு சென்னையை விசிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான், பட் இன்னைக்கு பேசுகிறோம், பட் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால நம்ம இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இண்டிகேட்டிங் வேர்ட்ஸ் வந்து verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் தான். நெக்ஸ்ட், we'll see few exercises. Read the sentences given below. Does the action happen every day or is it happening at this moment? So certain sentences கொடுத்திருக்காங்க, இதை பாருங்க. பார்த்துட்டு இது தினமும் நடக்குமா இல்லைன்னா இப்போ மட்டும் நடக்குதா அப்படின்றத நம்ம எழுதணும். தீபா waters the plants every morning. ஸோ எவ்ரி மார்னிங் அப்படின்னா தினமும் காலையில் தீபா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுவா. ஸோ அது எவ்ரிடே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ எவ்ரிடே நீங்கள் போடணும். A triangle has 3 sides. ஸோ ட்ரையாங்கிள்க்கு எப்போதுமே வந்து 3 சைட் தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் டைம்ஸ். ஸோ அதனால எவ்ரிடேன்னு போடுங்க. சந்தியா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். சந்தியா என்ன பண்றா, ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருக்கிறாள். ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயம். அட் திஸ் மொமெண்ட் சந்தியா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட்னு போடணும். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். சில்ட்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கார்டன்ல விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ஆர் பிளேயிங் இது வந்து கண்டிப்பா வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயம், நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதுவும் வந்து ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட்னு சொல்லி போடணும். ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. நான் வந்து ஸ்கூலுக்கு தவறாம போவேன், அதாவது லீவ் போடாம போவேன். ஸோ இதுவும் வந்து எவ்ரிடே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ எவ்ரிடேன்னு சொல்லி நீங்க போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போதே இது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயமா இல்லை இப்போ இந்த நிமிஷம் நடந்துட்டு இருக்கிற விஷயமா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். Read the sentences given below and circle the verbs appropriately. Children like or likes ice creams. Children அப்படிங்கிறது வந்து plural. ஸோ சைல்டுனா சிங்குலர், சில்ட்ரன்னா plural. ஸோ plural வரும்போது நம்ம like தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது தான் எஸ் ஆர் இஎஸ் வேர்போட சேர்த்து எழுதணும். ஸோ சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸ் இதுதான் வந்து நீங்க எழுதணும். நெக்ஸ்ட், birds are flying in the sky. birds அப்படின்றது plural. ஸோ plural subject வரும்போது நீங்க are தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது தான் is யூஸ் பண்ணணும். இது வந்து present continuous tenseல இருக்கு, பிகாஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு இல்லையா. ஸோ birds are flying in the sky.
are flying தான் correct. So நம்ம வந்து tense எப்போதுமே எப்படி choose பண்ணணும்னா subject வந்து singular plural அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம verb வந்து choose பண்ணணும். அப்பதான் வந்து tense வந்து கரெக்டா இருக்கும். Children like ice creams. Plural subject வந்தா plural verb தான் யூஸ் பண்ணணும். So அதே மாதிரி birdsம் plural தான். Plural வரும்போது are தான் நீங்க யூஸ் பண்ணணும். Next, the doctor. இப்போ வந்து பாத்தீங்கன்னா the doctorன்றது singular subject. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? is treating யூஸ் பண்ணணும். The doctor is treating the patient. Next, our school commences at 9 AM in the morning. So இது வந்து everyday நடக்கக்கூடிய விஷயம். So school எப்போதுமே எப்போ தொடங்கும்னா 9 மணிக்கு தொடங்கும் காலையில. So everyday நடக்கக்கூடிய விஷயம்ன்றதால நம்ம simple present tense யூஸ் பண்ணாலே போதும். So அதனால தான் commences அப்படின்னு சொல்லி choose பண்றோம். Next, the florist sells flowers on the street. Floristனா பூ விக்கிறவங்க. So பூ விக்கிறவங்கன்றவங்க வந்து singular subject வரும்போது நம்ம sells இந்த sல முடிகிற verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். So the florist sells flowers on the street. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். Next பாருங்க, Vimala and Srinath have met after a long time. Read the conversation given below and complete the dialogue. Role play the situation with your own words. So விமலாக்கும் ஸ்ரீநாத்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். First விமலா சொல்றாங்க, Hello Srinath, I haven't seen you for a long time. Where are you rushing off? So விமலா வந்து ஸ்ரீநாத்தை பார்க்கும்போது ஸ்ரீநாத் எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காரு. ஸோ நீ எங்க வேகமா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீநாத் என்ன சொல்வாரு? I am going to the hospital அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So I am going, அதாவது இப்போ நடக்கிற விஷயம், at this moment நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி ஸ்ரீநாத் சொல்றாரு. நீ எங்க வேகமா போயிட்டு இருக்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். So I am going to the hospital அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் விமலா கேக்குறாங்க, why are you going to hospital? Are you ill? நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற? உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ரீநாத் என்ன சொல்றாரு? No, I am going to see my friend. So நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போறேன். ஸோ அப்போவும் continuous tense யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து விமலா கேட்குறாங்க, ஓ வாட் ஹேப்பன் டு ஹிம்? ஸோ ஓகே, என்ன ஆச்சு உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ரீநாத் வந்து அதுக்கு என்ன சொல்வாரு? he has fever, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் போடலாம். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். அப்படி இல்லைன்னா he is suffering from feverன்னு போடலாம், கண்டினியூஸ் டென்ஸ்லையும் போடலாம். ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ரைட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், யூ கேன் ஆல்சோ யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரெண்டும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று நீங்கள் போடலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து விமலா கேட்குறாங்க, ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இன்னைக்கே பேசுறாங்க. அப்ப அது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால இங்க ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? ஸ்ரீநாத் என்ன சொல்றாரு? எஸ், ஐ எம் ஃப்ரீ. ஸோ விமலா என்ன சொல்றாங்க? யூ ஆர் இன் அ ஹரி, மீட் யூ டுமாரோ, டேக் கேர். ஸோ நீ வந்து ரொம்ப வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்க, நான் வந்து உன்னை நாளைக்கு மீட் பண்றேன், டேக் கேர் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீநாத் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்அப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன், இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும். ஜெனரலா நடக்கிற விஷயம் ஆர் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இப்போ பேசணும் அப்படின்னா நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ், இந்த செஷன்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பார்த்தோம். இதுக்கான மேஜர் இண்டிகேட்டர்ஸே வந்து வேர்ப்ஸ் தான். வேர்ப் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆர் எஸ் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் இஸ் ஆர் ஆர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை மறக்கவே கூடாது. இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா சென்டென்ஸும் வந்து நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் we are going to see simple past tense. Look at the first picture. Merlin went to Ooty last week. Last week na போன வாரம். So போன வாரம் மெர்லின் எங்க போயிருந்தா? ஊட்டிக்கு போயிருந்தா
So went வந்து go ஓட past tense verb தான் went. So goன்றது present tense verb, went அப்படின்றது past tense verb. So இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? Went அப்படின்ற verb and last week இது ரெண்டையும் பார்க்கும்போதே இந்த sentence வந்து past tenseல இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். Next picture பாருங்க. Once there lived a farmer. He had 4 sons. So ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்தார் அப்படின்னா முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறோம். So அதனால lived. Live ஓட past tense verb தான் lived. So அதனால past tenseல எழுதியிருக்காங்க. He had 4 sons. அவருக்கு 4 பசங்க. So ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டோரி பத்தி சொல்றோம். So அப்ப எல்லாமே simple past tenseல தான் நம்ம எழுதணும். Had அப்படின்றது has ஓட past tense verb. Has வந்து present tense, had வந்து past tense. அதே மாதிரி live வந்து present tense, lived வந்து past tense. So இந்த verb நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன verb யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் அந்த sentence present tense-ஆ past tense-ஆ present continuous tense-ஆ past continuous tense-ஆ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து simple past tense எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, completed action ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நம்ம simple past tense தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், Merlin went to Ooty last week. லாஸ்ட் வீக்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் Merlin ஊட்டிக்கு போனது. ஸோ அதை பத்தி நம்ம பேசும்போது நம்ம simple past tense தான் யூஸ் பண்ணணும். Another example, Shakespeare wrote The Tempest. So ஷேக்ஸ்பியர் என்ன நாவல் எழுதினாரு? The Tempest அப்படின்ற ஒரு நாவல் எழுதினாரு. ரைட்டோட past tense தான் wrote. ஸோ அதனால தான் நம்ம இங்க wrote அப்படின்றது எழுதியிருக்கோம். ஷேக்ஸ்பியர் டெம்பஸ்ட் எழுதினது நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ அதனால தான் இது past tense நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஏதாவது ஒரு கதை நம்ம சொல்லும் போது நம்ம simple past tense தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், she boarded the train and looked for her friends. ஸோ அவ வந்து ட்ரெயின்குள்ள ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தா. ஸோ முடிஞ்ச விஷயம், ஸோ ஒரு கதையில வர விஷயம். ஸோ அதுக்கும் நம்ம simple past tense தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் past continuous tense or past progressive tense பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்க. When I entered the room, the telephone was ringing. ஸோ நான் ரூம்குள்ள நுழையும் போது ஃபோன் அடித்து கொண்டு இருந்தது. எப்போ? நான் ரூம்குள்ள நுழைந்த பொழுது. ஸோ இதில் வந்து was ringing அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா past continuous tenseல இருக்கு. நெக்ஸ்ட், மாலதி was watering the plants all day. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாலதி வந்து எல்லா நாளும் செடிக்கு தண்ணி ஊத்தினா. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயம், பட் அவ தொடர்ந்து செஞ்சா. ஸோ அதனால தான் இங்க வந்து past continuous tense வந்திருக்கு. ஸோ past continuous tense எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லாப்பிங் ஆக்ஷன், அதாவது 2 ஆக்ஷன் நடக்குது தொடர்ந்து. ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம past continuous tense யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், when I entered the room, the telephone was ringing. ஸோ நான் வந்து ரூம்குள்ள நுழைஞ்ச போது டெலிஃபோன் அடித்து கொண்டு இருந்தது. அதாவது நான் ரூம்குள்ள நுழையிறது ஒரு ஆக்ஷன், டெலிஃபோன் அடிக்கிறது இன்னொரு ஆக்ஷன், பட் ரெண்டுமே ஓவர்லாப் ஆகுது. நான் ரூம்குள்ள நுழையும் போது டெலிஃபோன் வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிறதுனால ஒன்னுத்துக்கு past tenseம் ஒன்னுத்துக்கு வந்து நம்ம வந்து past continuous tenseம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நான் ரூம்குள்ள நுழைந்த பொழுது அது முடிஞ்சு போன விஷயம். ஸோ entered அப்படின்ற past tense verb யூஸ் பண்றோம். எது நடந்துட்டு இருந்தது? ஃபோன் அடிச்சிட்டு இருந்தது நடந்து கொண்டிருந்த விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு past continuous tense யூஸ் பண்ணணும். was ringing. நெக்ஸ்ட், past habits. அதாவது முன்னாடி எனக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தது, ஆனா இப்ப இல்லை. ஸோ முடிஞ்ச விஷயம்தான். அதை பத்தி சொல்லும்போது நம்ம past continuous tense யூஸ் பண்ணணும். அருண் was eating a lot of junk food those days. ஸோ அப்பெல்லாம் அருண் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். முடிஞ்ச விஷயம்தான், பட் வந்து அவன் கண்டினியூஸா அதை பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால நம்ம past continuous tense யூஸ் பண்றோம், was eating. நெக்ஸ்ட், emphasis of length or duration. ஸோ ஒரு நாள் முழுக்க அவ அதை செஞ்சுட்டு இருந்தா, முடிஞ்ச விஷயம்தான், ஆனா ஒரு நாள் முழுக்க அதை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து past continuous tense யூஸ் பண்ணோம். மாலதி was watering the plants all day. ஒரு நாள் முழுக்க மாலதி வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ
முடிஞ்ச விஷயம் பட் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருந்த விஷயம் அதை பத்தி சொல்லும்போது past continuous tense யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து recalling the past, அதாவது முடிஞ்ச விஷயம் தான் அதை வந்து நம்ம நினைவுபடுத்தி இப்ப பேசும்போது நம்ம past continuous tense யூஸ் பண்ணோம். It was raining that day, I remember it well. அன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ நம்ம நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ அதை ரீகால் பண்ணி நினைவுபடுத்தி நம்ம பேசும்போது நம்ம past continuous tense யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைசஸ் பார்க்கலாம். Sindhuja is getting ready to sleep. She starts writing her diary. Help her complete it by using the verbs given in brackets. So இந்த verbs யூஸ் பண்ணி நம்ம வந்து we have to fill these blanks. I got up at 7 o'clock. So அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க என்ன நடந்ததுன்றது தான் டைரியில சிந்துஜா எழுதுறாங்க. ஸோ நான் வந்து 7 மணிக்கு எழுந்திருச்சேன். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ அதனால தான் past tense யூஸ் பண்றோம். கெட்டோட present, get is present tense, got வந்து past tense. நெக்ஸ்ட் I ate breakfast. eat ஓட past tense வந்து ate. So past tense தான் நம்ம இங்க யூஸ் பண்ணோம், simple past tense. So I ate breakfast, ate அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து I went to office by car. go ஓட past tense வந்து went. So I went to office by car. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து I dash to work. So I started to work. நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். So start ஓட past tense வந்து started. I started to work. Then I ate lunch at, so நான் எத்தனை மணிக்கு லஞ்ச் வந்து சாப்பிட்டேன் அப்படின்றத நீங்க எழுதணும். say 1 PM அந்த மாதிரி நீங்க எழுதலாம். I ate lunch at 1 PM or I had my lunch at 1 PM அப்படியும் எழுதலாம். I ate னும் எழுதலாம், இல்ல have ஓட past tense had உம் எழுதலாம். நெக்ஸ்ட் I finished my task at 7 PM. finish ஓட past tense finished. ஸோ என்னோட வேலைகள்லாம் நான் வந்து 7 மணிக்கு முடிச்சிட்டேன். ஸோ I finished my work task at 7 PM. I reached home at 8 PM. reachedனா நான் வந்து நான் வீட்டுக்கு 8 மணிக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்றது தான். So I reached, reached past tense reached. I reached home at 8 PM. So இது எல்லாமே simple past tenseல தான் எழுதணும். ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயம். ஒரு நாள் காலையில எழுந்து நான் என்னென்னலாம் செய்தேன் அப்படின்றத அன்னைக்கு நைட்டு டைரியில இவங்க எழுதுறாங்க. ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி எழுதுறாங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. read the sentences carefully and fill in the blanks with suitable tense form of the verbs given in brackets. The doorbell rang while I was doing my homework. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது. நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டோர்பெல் அடிச்சுது. ஸோ ரெண்டு ஓவர்லாப்பிங் ஆக்ஷன் நடக்கும்போது நம்ம ஒன்று பாஸ்ட் டென்ஸ்லையும் ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதும் போது வாஸ் இல்லைன்னா WERE வேர் யூஸ் பண்ணணும். வாஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்க்கும் வேர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கும் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஐ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணணும். plus verb ஓட ing form சேர்த்து எழுதணும். do ஓட ing doing. So I was doing my homework அப்படின்னு சொல்லி எழுதணும். We saw an elephant while we were going on a trip to Ooty. So இந்த இடத்துல we வந்து plural. we-னா நாங்க. So plural வரும்போது WERE where யூஸ் பண்ணணும். going அப்படின்றது எழுதணும். present past continuous tenseல. Mary fell asleep while she was reading a book. book படிச்சிட்டு இருக்கும்போதே மேரி வந்து தூங்கி விழுந்துட்டா. ஸோ ரெண்டு ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். ஸோ ஷீன்றது வந்து சிங்குலர் அவள். ஸோ was reading a book. The television was on but nobody was watching it. So the television was on but television வந்து ஓடிட்டு இருக்கு, ஆனா யாருமே அதை பார்க்கல. So the television was on but nobody was watching it அப்படின்னு சொல்லி எழுதணும். Bhaskaran hurt his hand while he was cutting mangoes. So mango கட் பண்ணும்போது
பாஸ்கரோட கை ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ while he was, ஹீன்றது singular. So while he was cutting mangoes. So இது எல்லாமே present past continuous tenseல நீங்க எழுதணும். So past continuous tenseல எழுதும்போது was or were plus verb plus ing form போடணும். was or were அப்படின்றது singular subjectனா was, plural subjectனா were போட்டு நீங்க எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிராமர். இந்த லெசனில் கொடுத்துருக்குற கிராமர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கான எக்ஸசைஸும் பார்த்தோம். கண்டிப்பாக டென்ஸ் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம சென்டென்சஸ் வந்து தப்பு இல்லாமல் எழுதவும் பேசவும் முடியும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை டவுட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்கள். I have seen him yesterday. Yesterdayன்றது நேத்து நடந்த விஷயம். ஸோ உடனடியாக அதாவது கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதணும். I saw him yesterday அப்படி தான் நம்ம எழுதணும். Have seen அப்படின்றது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உடனடியாக நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். Next, I will call you when dinner will be ready. So, இது வந்து பார்த்தீங்கன்னா I will call you when dinner is ready. இதுதான் வந்து correct. அதாவது when the verb is in the main clause, is in the future tense, the verb in the subordinate clause should be in the present and not in the future. அதாவது இங்க ரெண்டு clause இருக்கு. I will call you, dinner will be ready. So, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த கனெக்டர் தான் when. ஸோ இந்த மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கால் யூன்றது மெயின் கிளாஸ். ஸோ இது ஃபியூச்சரில் இருக்கும் போது அடுத்து வர சபார்டினேட் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இங்கேயும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. வில் வந்தால் ஃபியூச்சர், ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு இஸ் தான் போடணும். அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், ஐ எம் கெட்டிங் அப் எவ்ரிடே அட் 6 AM. ஸோ டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஐ கெட் அப் எவ்ரிடே அட் 6 AM. ஸோ அதுதான் வந்து கரெக்ட். ஐ எம் திங்கிங் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ ஒரு நம்மளோட ஒப்பீனியன் பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அவ்வளோ எழுதினாலே போதும். ஸோ நம்மளோட எவ்ரிடே ஹேபிட்ஸ் அண்ட் தென் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னாலே போதும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் கிராமர் portion. Go through பண்ணி பாருங்க and finish all the exercises. If you have any doubts, please comment me. I'll clarify doubts, and thank you for watching this video.